சிவபெருமானுக்கு நிறைய விரத நாட்கள் இருக்கு. அதுல ரொம்பவும் முக்கியமானதா கருதப்படுறது இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி உருவாறதுக்கு பின்னாடி நிறைய புராண கதை இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம பார்க்கலாமா? உலகாலும் பரம்பொருளான பரமேஸ்வரன் இந்த உலகத்துல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியானவர். உலகத்திலே பிரளயம் ஏற்பட்டாலும் சிவனுக்குள்ள அடங்கிடும். அப்படி ஒரு பிரளய காலம் ஏற்பட்ட பொழுது எல்லா உயிரினங்களும் சிவனுக்குள்ள அடக்கமாயிடுச்சு. பார்வதி தேவி மட்டும் சிவபெருமான் கிட்ட இருக்காங்க. பார்வதி தேவிக்கு இந்த உலகத்துல புல் பூண்டு எதுவுமே இல்லாததை பார்த்து ரொம்பவுமே கவலையாயிடுச்சு. இந்த உயிரினங்களை மீண்டும் இந்த பூமியில பிறக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இரவு பகல் பார்க்காம தூக்கம் இல்லாம மழை பனி எல்லா காலங்களிலும் கடுமையாக விரதம் இருந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க. பார்வதி தேவியோட கடுமையான விரதத்தின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அவங்களோட வேண்டுதலுக்கு இணங்க 7 லோகத்திலும் உயிரினங்களை படைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் இரவு பகல் விழித்திருந்து சிவபெருமான வழிபட்டு எனக்கு கிடைச்ச இந்த வரத்தை போல யாரெல்லாம் சிவபெருமானை நோக்கி இந்த நாள் விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்ட வரம் கிடைக்கணும் அப்படின்னு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த நாளை தான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணம் சொல்லுது. நீங்க அதீத சிவன் பக்தரா? அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட நண்பர்கள் கூடயும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.